செங்கோட்டையன் போல ஒரு மூத்த அரசியல்வாதி கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பலம் அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகமும் அதன் தலைவர் விஜய் அவர்களும் 18ஆம் தேதி உணர்ந்திருப்பாங்க. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கல கிராமத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு புது சாப்டராக இருந்திருக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் கரூர் சம்பவங்கள் போன்ற விஷயங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த பொதுக்கூட்டம் ஒரு மாடலாக இருக்கும். கிட்டத்தட்ட 60 என்க்ளோஷர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு என்க்ளோஷருக்கு 500 பேர் வீதம், கிட்டத்தட்ட 30,000 பேர் கலந்து கொள்ளும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு என்க்ளோஷர்லேயும் தண்ணி வச்சுருந்தாங்க, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக மக்கள் உள்ளே போயிட்டு அந்த கூட்டத்திலேருந்து வெளில வர்ற மாதிரி பாதைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன் இருக்கும் பொழுது அதற்கான ப்ளஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மீட்டிங்கை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய பேச்சில் இந்த முறை கொஞ்சம் தெளிவு இருந்ததாக பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இது போன்ற ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ், வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸை பற்றி விஜய் பேசலனாலும் கூட இந்த ஸ்பீச் முழுக்க முழுக்க அவருடைய ஃபேன்ஸும் அவருக்கு ஓட்டு போட ஏற்கனவே தயாராகி விட்டவர்களுக்கான ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். திமுகவை தீய சக்தி என்று சொன்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை இன்வோக் பண்ணுறதா இருக்கட்டும், எம்ஜிஆரும் அண்ணாவும் தமிழ்நாட்டின் சொத்து, அவர்களை எந்த கட்சியும் தங்களுக்கென்று கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மாற்றுலாம் கிடையாது. நானும் ஒரு திராவிட கட்சி தான். நீங்கள் எப்படி திராவிட கட்சின்னு உங்களை சொல்லிக்கிறீங்களோ அதே டிராவிடியன் ஸ்டெப்பில் தான் நானும் வரேன். ஸோ எனக்கு இந்த டிராவிடியன் லீடர்ஸை எடுத்து அவர்களை கொண்டாட எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸில் நான் ஸ்டெடியாக இருப்பேன். எனக்கு வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். நான் இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்ல, அதை இலவசங்கள்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னும் ஆழமாக இது போன்ற விஷயங்களை பற்றி விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்திருக்கலாம். விஜய் அவர்கள் அந்த ஸ்பீச் மூலமாக அவரோட ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்கிறதா தான் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஆர்ப்பரிப்புலாம் பார்க்கும்போது அவருடைய ஃபேன்ஸ் ப்ளஸ் யங் ஓட்டர்ஸ் நிறைய பேர் விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் நடந்த விஜய் அவர்களுடைய ரோட் ஷோவை கம்பேர் பண்ணும்போது ஈரோடு பப்ளிக் மீட்டிங் டிவிகேக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். பட் விஜய் அவர்களுடைய பேச்சுகளில் இன்னும் ஆழம் இருக்க வேண்டும். இன்னும் நிறைய இஷ்யூஸை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.